بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கணிதற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி இறுதி பத்திலே மிகவும் மகத்துவம் வாய்ந்த இரவுகளில் நம்மை வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றார். நாம் இருக்கக்கூடிய அந்த இரவு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு இரவை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றார். இந்த இரவுகளிலே நாம் நிச்சயமாக இறைவன் கூறுவதை போல 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை கண்டிப்பாக நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான்: இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். நாம் இந்த திருமறை குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரவிலே இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அந்த இரவு எங்கே இருக்கிறது? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத் பொருந்திய இரவிலே இறக்கி வைத்திருக்கிறோம். இந்த ரமலான் ஷஹர் ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதத்தில் தான் அந்த குர்ஆனை நாம் இறக்கியிருக்கின்றோம். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 1000 மாதங்கள் நாம் இபாதத் செய்தால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அவ்வளவு ஒரு பாக்கியத்தை ஒரு இரவில் உலகத்தில் வாழக்கூடிய அடியார்கள் அந்த இரவிலே இறை நினைவோடு இருப்பார்கள் என்றால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. தனஸ்ஸலுல் மலாயிகா, வானவர்கள் இறங்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு இறங்குகிறார்கள். பூமி முழுவதும் மலக்குகளால் சூழப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட அந்த பரக்கத் பொருந்தி அந்த இரவில் நாம் இறை நினைவோடு, இறை திக்ரோடு, இறைவன் விரும்புகின்ற வழியில் நம்முடைய நேரங்களை செலவழிக்க வேண்டும். யார் செலவு செய்கிறார்களோ அவர்கள் தான் அந்த பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக நமக்கு கூறினார்கள்: மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. எவர் ஒருவர் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எங்கே? ஃபில் அஷ்ரில் அவாஹிர், ரமலானுடைய இறுதி 10 தினங்களில் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அந்த இரவுகளில் யார் அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார், எப்படி? ஈமானன் வஹ்திசாபன், அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக, நற்கூலியை எதிர்பார்த்தவர்களாக, இறை நம்பிக்கையாளர்களாக, இப்படியான ஒரு நிலையில் ஒரு அடியார் அந்த இரவு நேரத்தில் நின்று வணங்கினால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்ன? குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. மடியான் முன் செய்த பாவங்கள், நாம் இவ்வளவோ பாவம் செய்தோம், நம்மளால் என்ன முடியாது. ஒவ்வொரு நாளும் நன்மையை விட பாவத்தை தான் நாம் செய்து வருகிறோம். நிச்சயமாக ஒவ்வொரு அடியார்களும் ஒவ்வொரு நாளும் நன்மையை விட நம்முடைய வாழ்நாளில் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த பாவத்தினுடைய சுமையினுடைய விபரீதத்தை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, அறியவில்லை. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு யாருக்கு ஏற்பட போகிறது? இதனால் பாதிப்பினால் நம்மை பாதுகாப்பதற்கு யார் வருவா, நம்மை காப்பாற்றக்கூடியவர்கள் யார் என்பதை உணராமல், நம்மை அறியாமலே அறிந்தும் பல தீமைகளை ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டே இருக்கின்றோம். அப்ப அந்த சுமைகளை அல்லாஹ் தஆலா இது போன்ற ஒரு அற்புதமான மகத்துவம் மிக்க, வலிமை மிக்க வானவர்கள் வந்து இந்த பூமியிலே சூழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான் என்றால் நிச்சயமாக இதை நாம் மிகப்பெரிய பாக்கியமாக விளங்க வேண்டும். விளங்குவது மட்டுமல்ல, அவைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இரவு தொழுகிறோம், இந்த தொழுகைக்கு பின்னால் ஃபஜ்ர் வரை நம்மளால் இயன்ற அளவிற்கு அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய திக்ருகள்,
திலாவத்துல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதிலும் தஸ்பீஹ் செய்வதிலும் பிரார்த்தனையிலும் எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டார்களோ அதுபோல நாம் ஈடுபட வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு நாள் என்றைக்குங்கிறது தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு நாள் நான் வெளியே வந்தேன் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா கரைத்து யௌமன் லினுக்பிர லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரை உங்களுக்கு சொல்வதற்காக நான் வெளியிலே வந்தேன். அப்போது ஃபதலாஹா ரஜுலானி மினல் முஸ்லிமீன் ஃபரஃபஅத், இரண்டு இஸ்லாமிய சகோதரர்கள் சண்டை போட்டுக் கொண்டார்கள். எவ்வளவு பெரிய விபரீதம்! ரெண்டு பேர் சண்டை போட்டதுல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த நாள் சொல்லப்பட்ட நாள், அறிவிக்கப்பட்ட நாள் ஃபரஃபஅத், அல்லாஹ் உயர்த்தி விட்டார், மறக்கடித்து விட்டார். எனவே ஃபகான கைரல் லக்கும், அதுதான் உங்களுக்கு சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே ஃபல்தமிஸ்வா பில் காமிஸா வஸ்ஸாபிஆ வல் வத்தாபிஆ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எனவே இவைகளை எல்லாம் நீங்கள் பிறை 25 29 27 நீங்க தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்து விட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு இது எந்த நாள் என்று தெரியவில்லை, அறிவிக்கப்படவில்லை. எனவே அந்த நாளை தேடிக்கொள்ளக்கூடிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நிறைந்த இரவு நம்ம உலகத்திலே பார்க்கிறோம். ஒண்ணு கொடுத்தா இன்னொரு ஆஃபர்னா ஒரு கூட்டம், பெருங்கூட்டம் ஊரை விட்டே ஓடுது. உலகத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு பிரினா எங்க வேண்டாலும் போ, இது உலகத்தினுடைய இயல்பு. ஆனா ரப்பு நம்மளை படைச்சவன், உணவளிக்கிறவன், தாயினுடைய கருவறையில வைத்து பாதுகாத்தவன், ரிஸ்க கொடுக்கிறவன், மனைவியை கொடுத்தவன், பிள்ளைய கொடுத்தவன், வீட்டை கொடுத்தவன், வாசலை கொடுத்தவன், பேச நாவ கொடுத்தவன், உண்பதற்கு அந்த ரிஸ்க டேஸ்ட் பண்ணக்கூடிய நசீபை கொடுத்தவன், காதை கேட்க கொடுத்தவன், பார்க்க கண்ணை கொடுத்தவன், இவ்வளத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த ரப்பு சொல்றான், இந்த 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவு உனக்கு இருக்குப்பா, நீ தேடி பிடிச்சிக்கப்பா என்று பாடா ரப்புல் ஆலமீன் நபிமார்கள் அனுப்பி வச்சு சொல்றான், குர்ஆன் அனுப்பி வச்சு சொல்றான். எத்தனை பேர் இந்த சமூகத்தில் நாம் கடைபிடிக்க, எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். அல்பம் இந்த உலகத்துல ஒரு சேலைக்கு ஒரு சேலை பிரினா பாயும் உலகம் நடக்குது. ஆனா ரப்பு எவ்வளவு பெரிய அருள் கொடையை கொடுத்திருக்கிறார் நமக்கு தெரியல. பாதிப்பு ஏற்படும் போது தெரியும். இன்னைக்கு மருத்துவமனையில் எத்தனை சகோதர சகோதரிகள் நம்ம குடும்பத்திலேயும் சரி வெளியிலேயும் சரி நம்ம சகோதரர்கள் ஒவ்வொரு மருத்துவமனையில் கிடக்கிறார்கள். உண்ண முடியல, பேச முடியல, கால்ல அடி கையில அடி, எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும், உணரணும். ஒரு முஸ்லீம் என்றால் இதை உணரும் பொழுதுதான் நமக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டாமா? அவன் கொடுத்த குர்ஆனை ஓத வேண்டாமா? அந்த நபர்களுக்காக நாம பிரார்த்தனை செய்ய வேண்டாமா? உலக அளவில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் உயர்ந்து இன்னைக்கு நிக்குதுன்னா இதெல்லாம் நபிமார்கள் செய்தார்கள், சஹாபாக்கள் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான் படிப்படியாக மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய கடைசி 10 வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாகிர் மா லா யஜ்தஹிது ஃபி கைரிஹி. ரமலானுடைய கடைசி 10 அல்லாஹ்வுடைய தூதர் இபாதத்தில் இறங்கியதை போல வேறொரு நாட்களில் இறங்கியதே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த 10 தினங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அவங்க? எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள். 23 ஆண்டு காலம் மார்க்கம் இஸ்லாம் தியாகம், கஷ்டம், பசி, பட்டினி, பிரச்சனை, போர்க்களம் எல்லாம் சந்தித்த ஒரு நபியினுடைய இறுதி 10 தினங்களுடைய இபாதத் நமக்கு கண் முன்னால் ஹதீஸ்களின் மூலமாக காணப்பட்ட பிறகு, அறிவிக்கப்பட்ட பிறகு, தெரிந்த பிறகு, விளங்கிய பிறகு அதை நாம் கண்டு கொள்ளவில்லை என்றால் நம்மை விட இந்த துனியாவில் துர்பாக்கியசாலி யாராலும் இருக்க முடியாது. ஒரு தூதர் எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை சந்தித்தார்கள், எவ்வளவு பெரிய சிரமத்திற்குள் ஆளாக்கப்பட்டார்கள். அந்த நபியினுடைய இபாதத்தை ஒரு மனைவி அன்னி அம்மையார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கூறுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு இந்த 10 தினங்களை மிக முக்கியத்துவம் கொடுத்து செய்வாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஸல் அஷ்ருல் அவாகிர்
அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இடுப்பை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள். இரவு நேரத்தில் மனைவியுடைய கடமையை விட்டு விலகி நிற்பார்கள். இபாதத்திலே உறுதியாக இருப்பார்கள். இரவெல்லாம் விழித்திருப்பார்கள், ஹயாத்தாக ஆக்குவார்கள், இபாதத்திலே கழிப்பார்கள். அல்லாஹ் விரும்புகிற விதத்திலே, திலாவத்திலே, தர்மங்கள் செய்வதிலே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரை ஒவ்வொரு ரமலானிலையும் சந்திப்பாங்க, குர்ஆனை ஓதி காட்டுவாங்க. அப்படி வருகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் புயல் காற்று அடிப்பதை போல அல்லாஹ்வுடைய தூதர் தான தர்மங்களை செய்வார்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்களை சந்திக்கின்ற பொழுது அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ரமலானுடைய மாதத்தில், இந்த இறுதி பத்தில் அவ்வளவு தர்மங்களை செய்யறாங்க. ஏன்? 1000 மாதங்களை விட சிறந்த அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கான். ஒரு நபிக்கு இவ்வளவு பெரிய ஒரு உணர்வுகள், எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதர், ஒரு முன்மாதிரி தூதர், தியாகம் செய்த தூதர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி இப்படின்னா நம்ம அதுல கடுகளவாவது நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? அதை நம்ம பின்பற்ற வேண்டாமா? சமூகத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டாமா? உலகத்தினுடைய எத்தனையோ பாவ சுமைகளை உலகத்தில் சுமந்து கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டு அலைகிறமே. அல்லாஹ் விரும்புகின்ற ரசூல் வழிகாட்டிய இந்த அமல்களை நாம் செய்ய சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், பள்ளியிலே அமர்ந்த சிக்கர்கள் செய்யலாம், தஸ்பீஹ் செய்யலாம், ஒரு ஆண் ஓதலாம். இறைவன் விரும்புகின்ற விதத்தில் அந்த இரவுகளை நாம் கழிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள். அவர்கள் மட்டும் செய்யல, தன் குடும்பத்தினர்களையும் அதை குறித்து ஏவினார்கள். ஏன் நீங்க மட்டும் நரகத்தில் போய் சொர்க்கம் போக முடியாது? அல்லாஹ் நபிக்கே தான் சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் நரகத்திலிருந்து காப்பாத்துங்க, உங்க மனைவி மக்களையும் குடும்பத்திலிருந்து நரக நெருப்பிலிருந்து காப்பாத்துங்க. நல்லா இறக்கலாம். நம்ம ஆடை வாங்குறோம், மனைவிக்கு வாங்குறோம், நாம ஆடை வாங்குறோம், பிள்ளைகளுக்கு வாங்குறோம், நாம நினைச்சு ஆசைப்பட்ட உணவு உள்ளுறோம், அதை வாங்கி கொடுக்கிறோம். இப்போ உலகத்துல எல்லாம் ரொட்டேஷனா தனக்கு என்ன தேவைங்கிற ஒரு மனிதனுடைய இயல்பு எப்படியே நடமாடி கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நம்முடைய மறுமை வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, முகத்துக்கு பின்னாடி யாரும் வரப்போறது இல்லை. அப்படி நல்லா திட்டவட்டமா தெரிந்த ஒரு வாழ்க்கை, நல்ல டிக்ரல் பண்ண விஷயம் எல்லாருக்குமே தெரியும். மூத்துக்கு பின்னாடி யாரும் வரமாட்டாங்க, கபருக்குள்ள உலக வச்சுட்டு யாரும் வரமாட்டாங்க. எவ்வளவு உயர்ந்த மனைவியா இருக்கலாம், உயர்ந்த பொருளா இருக்கலாம், ஆனா நம்ம சேர்த்து வச்சிருக்கிற நகையா இருக்கலாம், கபர்ல கொண்டு போய் கொடுப்போமா, கொண்டு போய் போடுவோமா? இல்லையே. அவ்வளவு எல்லாம் டிக்ளரா தெரிந்தாலும் பகிரங்கமாக நம்ம என்ன செய்யறோம்? அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நம்ம நன்மை, நம்மளே நரகத்திலிருந்து காப்பாத்தல, குடும்பத்தார்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவதற்கு நாம் தயாராக இல்லை. அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக நம்மை அவன் பக்கம் இழுக்கிறான். அவனுக்கு விருப்பமான அடியாரா மாறுங்க. உங்களை நான் படைத்தது, கொடுத்தது எல்லாம் இதுக்காகத்தான் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இந்த இரவுகளில் அவ்வளவு இபாதத்துக்களை கழித்திருக்கிறார்கள். இரவு நேரங்களில் இந்த 10 தினங்களையும் நம்மளால் இயன்ற அளவிற்கு ஹயாத்தாக ஆக்கி நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஹாஃபிஸா திருமறை குர்ஆனுடைய வசனத்திலிருந்து கூறிய விஷயம் என்ன? அல்லாஹ் தஆலா ஒருவன் இருக்கிறான், ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பல அத்தாட்சிகளை நமக்கு காண்கின்றான். அல்லாஹ் தான் அத்தாட்சியை படைத்திருக்கிறான். வானத்தை படைத்திருக்கான், பூமியை படைத்திருக்கிறான், மனிதர்களை படைத்திருக்கிறான். இதெல்லாம் தானாக உருவாகவில்லை. அல்லாஹ் தஆலா மனிதரை பார்த்து குல்லிது மின் கைரி ஷைஇன், அல்லாஹ் அல்லாத வேறு யாராவது படைத்திருக்கிறார்கள்? அல்லாஹ் தான் இவைகளை எல்லாம் படைத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் நாம் படைத்தவனை விளங்கிக் கொள்ள வேண்டும், படைத்தவனை புரிந்து கொள்ள வேண்டும். படைத்தவனை எப்படி அறிந்து கொண்டா என்ற கேள்வி நமக்கு இருக்கிறது. மன்னரையில் அதைதான் கேட்கப்படுகிறது. மன் ரப்புக்க, இந்த உலகத்தில் நம்ம அறிந்திருந்தால்தான் அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன், அவன் தான். எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்தில் தானாக உருவாகவில்லை, அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். படைப்பாளனை விளங்கிக் கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு படைத்தவனை விளங்கினால்தான் இபாதத்தை நோக்கி நாம் பயணிப்போம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் சொன்ன அந்த சுருக்கமான கருத்து. எனவே நம்முடைய வாழ்வில் நாம் இந்த அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிற இந்த ரமலானுடைய மாதத்தில், இந்த இறுதி பத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதில் வீணான நேரங்களை நாம் சுற்றி திரிந்து வீணடித்து விடாமல், அதை நமக்கு ஆகிரத்துக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நமக்கு யாருக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. நம்ம எப்போ எவ்வளவு நாள் இருப்போம், எத்தனை மணி நேரம் இருப்போம், எத்தனை ஆண்டு வாழ்வோம் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஆகிரத்துக்காக நாம நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத் ஹாமீம் சஜிதாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான்.
இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون رب العالمين குறிப்பிடுகிறார் இன்னல்லதீன قالوا ربنا الله நிச்சயமாக எவர்கள் எங்களுடைய இறைவன், எங்களை படைத்தவன், எங்களுக்கு உணவளிப்பவன், எங்களை கண்காணிக்கக்கூடியவன், எங்களுக்கு படிக்கக்கூடிய இல்மை கொடுத்தவன், பாடசாலைக்கு செல்லக்கூடிய நசீபை கொடுத்தவன், உலகத்தினுடைய ஆசைப்படுகின்ற பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய நசீபை கொடுத்தவன், எங்களை படைத்த ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான் என்று இவர்கள் ஈமான் கொண்டு சும்மஸ்தகாமு அதில் யார் உறுதியாக இருக்கிறார், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவோம், அல்லாஹ்விடம் மட்டும்தான் உதவி செய்வன், அல்லாஹ் சொன்னபடி தொழுவன், அல்லாஹ் சொன்னபடி நடைப்பேன், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க மாட்டேன். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தால், எவ்வளவு துன்பங்கள் வந்தால் நாம ஈமான் கொண்டதில் ஏதாவது கஷ்டப்பட்டுமா? இல்லை. சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதற்காக. நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம், பிலால் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க. எதற்காக? ஒன்னே ஒண்ணுதான், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அடிப்படையில் சொன்னதின் ஒரே காரணத்திற்காக அவர்களை இழிவுபடுத்தப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள், ரோட்டிலே போட்டு இழுக்கப்பட்டார்கள். அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் அந்த அடிமையை, அந்த உரிமையாளராகிய உமையாவிடம் இருந்து விலை கொடுத்து வாங்கினார்கள். 10 திரஹமுக்கு வாங்கினார்கள். அதை பார்த்து அவன் சொன்னான், இந்த அடிமையை நீ 1 திரஹமுக்கு கேட்டா கூட நான் கொடுத்து விடுவேன் என்றார். ஆனால் அபூபக்கர் சித்திக் சொன்னார்கள், நீ இவருக்கு 1000 தீனார் கேட்டால் நான் கொடுக்க தயார். காரணம், அவரிடத்தில் இருக்கிறது ஈமான் இருக்கிறது, அவரை நரகத்திலிருந்து காப்பாற்றப் போகிறது. உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்ற ஒரு ஆளும் வர முடியாது. ஆனால் அந்த பிலாலை நரகத்திலிருந்து, நரகம் தூரமாக்கப்படுவதற்கு ஒன்று அவரிடத்தில் இருக்கிறது, இறைவன் கொடுத்த ஈமான் இருக்கிறது. அந்த ஈமானின் வலிமையினால் அவருக்கு நான் 1000 தீனார் தர தயார், நீ வேண்டாம், உங்கள் உணர்ந்து கொள். அவருடைய மகத்துவம் என்ன என்பதை அழகாக எடுத்துரைத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, நீ உயர்ந்தவனாயிருக்கலாம், சிறந்தவனாயிருக்கலாம், பதவி பிடித்தவனாயிருக்கலாம், ஆனால் உன்னை நரக நெருப்புக்கு உன்னை விடாது என்றார்கள். உன்னிடத்தில் ஈமான் வராதவரை நீ நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட மாட்டாய் என்பதை உணர்த்தி காட்டினார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அந்த அடிமைத்தனத்தில் இருந்த அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைத்தது. எதனால்? பணத்தினால் கிடைத்ததா, பதவியினால் கிடைத்ததா, சமுதாயத்தில் எதனால் உயர்த்தப்பட்டார்? ஈமான், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கலிமாவினுடைய மகத்துவத்தை உணர வேண்டும் என்றால் பிலால் ரலியல்லாஹுடைய அந்த வாழ்க்கை நெறியை நாம் படிக்க வேண்டும். அவர்களுக்கு ஏன் அல்லாஹ் இவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்தான்? அடிமையாக கிடந்தவர், இழிவாக கடத்தப்பட்டவர், அபிசீனியாவினுடைய ரொம்பவும் கேவலமாக மதிக்கப்பட்டவர்கள், கருப்பு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பிலால் ரலியல்லாஹு இன்னைக்கு ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்வு அந்தஸ்து எதனால் கிடைத்தது? கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ். அவ்வளவு பெரிய ஒரு இல்மை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே, அந்த மகத்துவம் நமக்கு தெரியல. நம்ம கிட்ட ஈமான் இருக்கு, லா இலாஹ சொல்லி இருக்கிறோம், ஆனால் அது எவ்வளவு பெரிய உயர்வை நம்மளை கொண்டு போய் செல்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, அஅஸ்ஸனா பில் இஸ்லாம், ஈமான் இஸ்லாம் தான் எங்களை உயர்த்தி இருக்கிறது என்றார். யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், அஅஸ்ஸனா பில் இஸ்லாம், இஸ்லாம் எங்கிட்ட வந்ததுதான் இன்னைக்கு கௌரவமா நிற்கிறோம், கண்ணியமா நிற்கிறோம், எழுந்து நிற்கிறோம் என்று சொன்னார்கள். நமக்கு கிடைத்திருக்கிற ஈமானி வலு இருக்கிறதே, நம்மளை பிறரை பார்த்து நம்மை பார்த்து பயப்படுகின்ற ஒரு செய்தி நம்மள்கிட்ட இருக்குன்னா அது ஈமானிய வலு. அந்த ஈமானிய வலு இருந்ததினால் தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த எந்த சமூகத்தில் அவர்களை இழிவாக நினைத்தார்களோ, கேவலமாக நினைத்தார்களோ, அவர்களுக்கு முன்னாலேயே உயர்த்தப்பட்டார்கள். மதீனா நகரத்திற்கு சென்ற உடனேயே முதல் முஅஸ்ஸின் யார்? அல்லாஹு அக்பர் என்று மதீனா நகரத்தில் பாங்கோசை அழைப்ப விடக்கூடிய பொறுப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் கொடுத்தவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. எதனால் இந்த சிறப்பு கிடைத்தது? உலகத்தில் பெரிய மனிதர் என்பதற்கா? கிடையாது. அவர் கொண்டது ஈமான், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்கின்ற அந்த உன்னத கலிமாவினால் பிலால் ரலியல்லாஹு தஆலா மதீனா நகரத்திலே அந்த முஅஸ்ஸினுடைய பதவியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அன்றைக்கு இருந்த அரபு தீபகத்திலே அடிமையாக கடந்த பிலாலுக்கு அல்லாஹ் தஆலா
இவ்வளவு பெரிய மகத்துவத்தையும் உயர்வையும் கொடுத்தான் என்றால் ஈமானிய வலுவுதான் என்பதை மறந்து விடாதீர்கள். படிப்பினை பெற வேண்டியவர்கள், ஈமானினுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சிறப்பை படித்து பாருங்கள். அதே பிலால் ரலியல்லாஹு தஆலா பல போர்களில் கலந்து கொண்டார்கள். மக்கமா நகரத்தில் வெற்றி கிடைத்த பிறகு, அங்கே சென்ற பிறகு முதலாவதாக காபத்துல்லாஹ்வில் ஏறி நின்று பாங்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒளிபரப்பையும் அந்த பிலால், எந்த பிலாலை அங்கே அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தினார்களோ அங்க மக்கமா நகரம் வெற்றிக்கு பின்னால் பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் தன் புஜத்தின் மீது ஏறி நின்று நிற்க வைத்து மேலே சென்று பாங்கு சொல்ல வைத்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இவைகள் எல்லாம் எதனால் கிடைத்தது? நம்மள்ட்ட இருக்கிற ஈமான். அந்த ஈமானுடைய என்ன தரங்கிறது நமக்கு தெரியல. நம்மளை நரகத்திலிருந்து அடியோடு காப்பாற்றக்கூடிய ஒரு வலுவை சுமந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாம் உயிர் ஓட்டம் கொடுக்க வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிலாலை தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலேயே நாளை மறுமையில் சொர்க்கத்தினுடைய நடை சுப செய்தியை சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜில் சென்ற பொழுது யஸ்தமிஉ தஃபன் அலைக்கு மினல் ஜன்னah, சொர்க்கத்தில் செருப்பு சப்தத்தை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்னுடைய நடைபாதையை கேட்டேன் என்று பிலாலை கூப்பிட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு கூப்பிட்டு கேட்கிறார், யா பிலால் மாதா அமில்த ஃபில் இஸ்லாம், பிலாலே இந்த மார்க்கத்தில் என்ன செஞ்சீங்க இப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் அறிவித்ததை தான் செய்தேன், நீங்கள் சொன்னதை தான் செய்தேன், நீங்கள் சொல்லாத எந்த ஒன்றையும் செய்யவில்லை யா ரசூலல்லாஹ், ஒன்றை நான் கடைபிடித்தேன் யா ரசூலல்லாஹ். இதா தவல்லஅது, என்னிடமிருந்து ஒழு முடிந்து விட்டால் ஒழு செய்து கொள்வேன், ஒழு செய்து விட்டால் ஸல்லைது ரக்அத்தைன், 2 ரக்அத்துக்கு தொழுது கொள்வேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹாதல் அமலு யுர்தஃபு, இந்த அமல்தான் உங்களை உயர்த்தியது, சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்தது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமூகத்தில் இழிவாக கேவலப்படுத்தப்பட்டார்கள், அடிமைப்படுத்தப்பட்டார்கள், கேவலப்படுத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். அதே சமூகத்திற்கு முன்னால் உயர்த்த அல்லாஹ் தஆலா உயர்த்தினான். உயர்த்தியது மட்டுமல்ல, எந்த நோக்கத்திற்காக ஈமான் கொண்டார்களோ அந்த நோக்கத்தினுடைய பலனை அல்லாஹ் தஆலா நபியின் மூலமாக அறிவிப்பு செய்தான். சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய சப்தத்தை கேட்டேன், சொர்க்கம் அவர்களுக்கு உண்டு என்ற சுப செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா உடைய கொடுக்கப்பட்ட அந்த ஈமானி வலு, அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, அதில் உறுதியா இருக்கு. நம்ம தொழுகையே இல்லையே, தொழுகையில் ஜீரோ, சும்மஸ்தகாம் உறுதி இல்ல. சும்மஸ்தகாமு, நீங்கள் அதில் உறுதியாக இருந்தா என்ன பலன் தெரியுமா? அடுத்து அல்லாஹ் சொல்றான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, நீங்கள் உறுதியாக இருந்தால், தொழுகையாளிகளாக இருந்தால், ஷிர்க விட்டு தூரமாக இருந்தால், அல்லியல சலா என்றால் அதற்கு அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முதல் அடி, பதில் கொடுக்க தயார் அப்படின்னு யார் உறுதியா நிற்கிறார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அல்லாஹ் தஆலா வானவர்களை இறக்குகிறார். வானவர் இறங்குவது சாதாரண விஷயமா நினைக்க கூடாது. வானவர்கள் இறங்கி நமக்கு என்ன சொல்கிறார்? தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹஸனு, நம்மை பலப்படுத்துறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்? நீங்க அல்லாஹ்வை நம்புறீங்க, அல்லாஹ்வை நம்பிய விஷயத்துல உறுதியா நிக்கிறீங்க, அல்லாஹ் சொன்னதுக்கு கட்டுப்படுறீங்க, நபி போதித்த அடிப்படையில வாழ்றீங்க. இப்படியான வாழ்க்கையை நீங்க வாழும்போது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். என்ன சொல்றோம்? அல்லா தகாஃப் வலா தஹஸனு, உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம், எந்த கவலையும் வேண்டாம். அது துனியாவா இருக்கட்டும், ஆகிரத்தா இருக்கட்டும், அப்படின்னு உங்களை படைச்ச ரப்பு எங்க கிட்ட சொல்லி உங்ககிட்ட அனுப்பி வைத்திருக்கிறார். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ, நாங்கள் உங்களுக்கு துன்யாவிலேயும் உறுதுணையாக இருப்போம், உதவி செய்வோம். கஷ்டம் வந்த அதற்காக என்ன வழி காட்ட வேண்டும், வழியை காட்டுவோம். நாளை ஆகிரத்திலையும் உங்களை நாம் உதவி செய்வோம், பாதுகாப்போம். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்ஊன், நாளை மறுமை நாளில் உங்க மனம் என்ன விரும்புதோ, எது ஆசைப்படுது, எல்லாம் உங்களுக்கு இருக்கு. யார்கிட்ட? நுஸுலும் மின் கஃபூரிர் ரஹீம், ரப்புல் ஆலமீன் ஆகிய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனிடமிருந்து உங்களுக்கு மரியாதையும் கண்ணியமும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சுப செய்தி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் வரார். யார்? சுஃபியான் இப்னு அப்துல்லா ஸக்ஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ் குல்லி ஃபில் இஸ்லாமி குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக வ கைரக,
அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிற, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தினுடைய ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். இந்த கேள்வியை இனிமே நான் யார்த்தையுமே கேட்கக்கூடாது. ஒரு நபி தோழர் வந்து கேட்கும் பொழுது எப்படி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன், ஆனால் இதற்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் இருக்கிறத இதற்கு பின்னால் நான் யார்கிட்டையும் இதுக்கு கேட்கக்கூடாது. அவ்வளவு விளக்கம் எனக்கு தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் சின்னதா சொன்னாங்க, ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகீம், அல்லாஹ் மீது நம்பிக்கை வை, பிறகு நீ அதிலே உறுதியாக. ரெண்டே வார்த்தை முடிச்சிட்டாங்க. கேட்கிற கேள்வி பயங்கரமான கேள்வி, ஆனால் அதற்கு பதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈமான் சும்மா ஈமான் கொண்டுட்டோம் சொல்லிட்டு நீங்க எல்லா செயலையும் செய்வீங்க, உங்களை அல்லாஹ் விட்டுருவானா? நீங்க ஈமான் கொள்ளுங்க, பாயின்னு சொல்லிப்பீங்க, ஈமான் தொழுவை இல்லை, இபாதத் இல்லை, திக்ர் இல்லை, குர்ஆன் ஓதுவது கிடையாது, துஆ கேட்பது கிடையாது, எதுவுமே இல்லை, விட்டுருவானா? அல்லாஹ் சொல்றான், ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகீம், ஈமானுக்கு பிறகு அதில் நீங்கள் உறுதியாக இருங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷார்ட்டா அவர்களுக்கு தெளிவா சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய ஆமன்து பில்லாஹ் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்பயும் அதிகமா துஆ செய்வாங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹ்வே உள்ளத்தை புரட்டுபவனே, உள்ளங்கள் ஏனென்றால் பி எதிர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய கையில் இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. கைஃபை யுகல்லிபு யஷா, எப்படி நாடுற உள்ளத்தை மாத்தினோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதும் கேட்பாங்க, யா அல்லாஹ், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, உள்ளங்களினுடைய ஆதிக்கத்தை கையில் வைத்திருப்பவனே, சப்பித்து கல்வி, ஒரு நபியினுடைய துஆ, என் கல்ப, என் உள்ளத்தை, என்னுடைய ஈமான, என்னுடைய நடவடிக்கை, என் பேச்ச, என் செயல்பாட எல்லாமே உன்னுடைய மார்க்கத்தினுடைய பிடிப்பாக ஆக்கிக்கூடிய அல்லாஹ் என்று ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அதிகம் துஆ கேட்டிருக்காங்க சொன்னா, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிறிது நேரத்தில் அமர்ந்து சின்ன விஷயமாக இருந்தாலும் இதை நீங்கள் மனதில் பதிவுங்கள், பிறருக்கு சொல்லுங்கள், கேட்காதவருக்கு சொல்லுங்கள், இந்த கூட்டத்தை அதிகப்படுத்துங்கள். காரணம், இதை நீங்கள் தான் தஅவா செய்ய வேண்டும், புரிய வைக்க வேண்டும். நாம் ஏன் அமரக்கூடாது, நாம் ஏன் கேட்கக்கூடாது? இப்படிப்பட்ட ஒரு நாட்களை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறானே, இந்த மஸ்ஜிதில் அமரும் பொழுது வானவர்கள் இறங்குகிறார்கள், அல்லாஹ் நிம்மதியை கொடுக்கின்றான். வானவர்கள் இறங்குகிறார்கள், அல்லாஹ் நாளை அல்லாஹ் தஆலா மறுமை மேலே தன்னுடைய வானவத்தை பேச ரலக்கனஹுமுல்லாஹ் ஃபீமன் இன்தஹு, நம்மளை பத்தி இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால அல்லாஹ் பேசுற வானவத்தை அங்க பாருங்க, அடியா உட்கார்ந்து இருக்காங்க, என் பேச்சு கேட்க உட்கார்ந்து இருக்காங்க, என் தூதருடைய பேச்சு கேட்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. வானவத்தை நம்மளை பத்தி பேசக்கூடிய ஒரு நசீபு எங்க? மஸ்ஜித்ல உட்கார்ந்து எவர் ஒருவர் يتلون كتاب الله ويتدارسون بينهم الا نزلت عليهم السكينه وغشيتهم الرحمه وحفتهم الملائكه وذكرهم الله في من عنده. இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மஸ்ஜிதினுடைய சபையில் குர்ஆனுடைய வசனத்தை கேட்பதும், நபி மொழிகளை கேட்பதும், அமர்வதும், அல்லாஹ் தஆலா அந்த சபையில் நிம்மதியை இறக்குகிறான், வானவரை இறக்குகிறான். அது மட்டுமல்ல, அவருடைய ரஹ்மத்தையும் இறக்குகிறான். ஏனென்றால் ரஹ்மத்துக்காகத்தான் உட்கார்ந்து இருக்கிறோம், ரஹ்மத்துக்காகத்தான் இந்த 10 தினங்களுடைய இரவை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த அந்த அருளையும் ரஹ்மத்தையும் அடையக்கூடிய நசீபை கொடுத்து அதை நாம் அடைவதற்கு முயற்சி செய்யவில்லை என்றால், அதை நாம் கண்டுகொள்ளவில்லை என்றால், மிகப்பெரிய பாவி என்ற பட்டியலில் நம்முடைய பெயர் சேர்க்கப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆக்கிக் கொள்ளாமல் நம்மளால் இயன்ற அளவிற்கு ரஹ்மான் கொடுத்த அந்த 10 தினங்களையும் இயன்ற அளவிற்கு அல்லாஹ் கொடுத்த வகையிலே திக்ர்களையும் தஸ்பீஹையும் செய்து இபாதத்திலே செய்து இந்த 1000 மாதங்கள் என்ற சிறந்த இரவை பெற்றுக் கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இரவுடைய தொழுகை நமக்கு சரியாக 2:45 நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே இருந்து திக்ர் தஸ்பீஹ் குர்ஆன் ஓதக்கூடிய ஆண்கள் உட்காரலாம். அதே போல பெண்கள் பகுதியிலும் நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் இருந்து திக்ர்கள் தஸ்பீஹ்கள் குர்ஆன் ஓது அல்லாஹ் விரும்பிய விஷயத்தை மட்டும் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.